கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. இதே மாதிரி தான் 2021 வரும்போதும் மக்கள் நினைச்சிருந்தாங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா அந்த ஆட்சி முறை அப்படி இருந்ததுனால தான் திமுகவை சூஸ் பண்ணாங்களா மக்கள் அப்படின்ற இல்ல, நீங்க அதுல கொரோனா காலத்துல உள்ள அந்த நிலைகள் இருந்தது. இன்னொன்று இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுமைகளும் பிரச்சனைகளும் விலைவாசி ஏற்றமும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு போதைப் பொருள் கலாச்சாரம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குது. அதே மாதிரி வன்புணர்வுகள் டெய்லி இருக்குது. அதே மாதிரி கஞ்சா கலாச்சாரம் சின்ன பசங்கள்லேருந்து இப்போ எங்கே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. போதைப் பொருள் அதாவது உலக நாடுகளில் என்னென்ன பேர்களில் இருக்கோ அது நமக்கு தெரியாத பேர்களில் உள்ள அந்த போதைகள் பொருள்கள் எல்லாமே இங்கே புழக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு முழுமையாக கெட்டு போயிருக்கு. காவல்துறை கண்ட்ரோல்லே இல்லை. அப்போ இப்படிப்பட்ட கலாச்சாரம் இந்த 5 ஆண்டுகளாக நடக்குது. ஒன்று. இன்னொன்று, விலைவாசிகள் ஹெவியாக ஏறி இருக்கு. மின்சார கட்டணத்திலேருந்து பால் விலையிலேருந்து வீட்டு வரியிலேருந்து தண்ணி வரியிலேருந்து எல்லா விலைவாசியுமே கூடியிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் மக்கள் வாழ்கிறதே சிரமமான சூழல். சம்பளம் வாங்கி அதை வீட்டுக்கு கொண்டு போய் அதில் வாழ்கிறதே சூழல் ரொம்ப சிரமமாக இருக்குது. இது 2021 இல்லையே, இந்த அளவுக்கு மக்கள் சிரமப்படலையே.